Amazfit அப்படின்ற ஒரு கம்பெனி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்மார்ட் வாட்சுக்கு ரொம்ப ஃபேமான ஒரு கம்பெனி. விதவிதமா ரகரகமா நிறைய ஸ்மார்ட் வாட்சை லான்ச் பண்ணி தள்ளுவாங்க. இந்த பிராண்ட்ல இருந்து இப்போ ஒரு TWS லான்ச் பண்ணிருக்காங்க. Amazfit PowerBuds அப்படின்ற இந்த TWS தான். மிச்ச இயர்போனை கம்பேர் பண்றப்ப பிரீமியம் குவாலிட்டியில சில யூனிக் ஃபீச்சர்ஸோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது எல்லாத்தையுமே சேர்த்து டீடைலா ஒரு ரிவ்யூவாவே பார்த்தலாமே. அது கூடவே இந்த குட்டி பொட்டிகள் என்ன இருக்கு, அதாவது இதோட அன்பாக்சிங்கும் இதே வீடியோல சேர்த்து பார்த்தரலாம். எனக்கு 3 பொட்டி அமிச்சாங்க. 1 ரிவ்யூக்காக, 2 உங்களுக்கு கிவ் அவே பண்ண போறேன். இந்த கிவ் அவேல கலந்துக்கிட்டு எப்படி இதை வின் பண்றது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நீங்க லைக், ஷேர், ஃபாலோ, கமெண்ட், சப்ஸ்கிரைப் இந்த மாதிரி எதுவுமே எனக்கு பண்ண வேணாம். ஜஸ்ட் ஒரே ஒரு மரக்கன்று வாங்க, அதை நட்டு வீடியோ எடுத்து அந்த வீடியோல உங்களோட பேர் என்ன, ஊர் என்ன, அது என்ன மரக்கன்று, என்னைக்கு தேதியில் நட்டிங்க அப்படின்ற எல்லாத்தையுமே சொல்லி அந்த வீடியோ நம்மளோட சோஷியல் மீடியா ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் ஏதாவது ஒன்றில் டேக் பண்ணுங்க. அதில் ரேண்டமா 2 பேரை சூஸ் பண்ணி இந்த இயர்ஃபோனை உங்களுக்கு நான் கிவ் அவே பண்ணுவேன். ஸோ வின் பண்றவங்களுக்கு இயர்ஃபோன், வின் பண்ணாதவங்களுக்கு மரம். ஸோ முடிஞ்ச வரை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே இந்த கிவ் அவேல கலந்துக்கிட்டீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா இதுக்காக இல்லை, எல்லாருமே மரம் நடலாம், அதுக்காக தான் சொல்றேன். Amazfit PowerBuds TWS. ஃபர்ஸ்ட் இது ஒரு அன்பாக்சிங் பார்த்துருமா. இன்கேஸ் இந்த இயர்ஃபோனை நீங்க வாங்குறீங்கன்னா பாக்ஸ் பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். வாவ், இந்த ப்ரீமியம் குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கையில் எடுக்கிறப்ப அந்த ப்ரீமியம் குவாலிட்டி அப்படின்றது ஃபீல் ஆகுது. ஸோ இதான் Amazfit PowerBuds TWS. ஸோ வெளியே இந்த TWS சுற்றி பார்த்தோம்னா எல்லா TWS மாதிரி தான் இருக்குது. ஆனால் உள்ளர பார்த்தோம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதை பற்றி டீட்டெயிலாக அடுத்து பார்க்கலாம். அப்புறம் ஒரு பெரிய புக்கு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அதெல்லாம் படித்து பார்க்க முடியாது. வேணா இப்படி வேணால் வீசிக்கலாம். நான் யூஸ்வலாக இந்த மாதிரி பெரிய புக் இருந்துச்சுன்னா இப்படி தான் பண்ணுவேன். அடுத்து இந்த இயர்ஃபோனுக்கான எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 3 பேர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கடைசியாக இந்த இயர்ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கான டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்குள்ளே வேறு எதுவும் இல்லை. உள்ள பேக் பண்ண விதம் பார்த்தீங்கன்னா லைட் அந்த ஆப்பிளோட டிசைன் இருந்த மாதிரி தோணுச்சு. இருந்தாலும் ஓகே. ஸோ இப்போ இந்த TWSக்கு வந்தோம்னா ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா குவாலிட்டி. கையில் எடுக்கிறப்ப ஒரு நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ அடுத்து பிடிச்சது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சவுண்ட் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இப்போ இந்த இயர்ஃபோன் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா TWS வந்து கொடுத்துருக்காங்க. எடுத்தோன்னே இதுவரை நான் பார்க்காத ஒரு டிஃப்ரெண்டான டிசைனில் TWS கொடுத்துருக்காங்க. என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது, காதுக்குள்ளே போகாது அப்படின்னு பார்த்தோம்னா பக்காவாக ஃபிட் ஆச்சு. அண்ட் ரைட்டு லெஃப்ட் அப்படின்ற மாதிரி இண்டிகேஷனும் கொடுத்துருக்காங்க. இதோட டிசைன் அப்படின்னு பார்த்தோம்னா பிளாக், ஒயிட் அண்ட் எல்லோ ஒரு 3 கலரில் வந்து அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் நீங்கள் இந்த ஒர்க் அவுட் பண்ணுறப்ப, ரன்னிங், ஜாகிங்லாம் பண்ணுறப்ப இந்த இயர்ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப பக்காவான ஃபிட்டிங்காக இருக்குது. காது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் விழுகலை. இன்கேஸ் அப்படியுமே பயமாக இருக்குது அப்படின்னா ஒரு மேக்னெட்டிக் ஹூக் வந்து கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணுறப்ப நம்மளோட இயர்ஃபோன் மேக்ஸிமம் கீழே விழுகாது. ஏன்னா அதில் ஹூக் கொடுத்துருந்தாலே கீழே விழுந்துடும். மேக்னெட்லாம் ஏமாத்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கான மேக்னெட்டாக கொடுத்துருக்காங்க. டிசைனும் பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சும்மா தனித்தனியாக நம்ம எடுத்து மாட்டணும் அப்படின்ற அவசியம் இல்லை. பக்கத்தில் கொண்டு போனால் அந்த மேக்னெட் வந்து ஒட்டிக்கிறோம். நம்மளோட காதில் மாட்டிக்கிட்டு நம்ம ரன்னிங் பண்ணுறது, ஜாகிங் பண்ணுறது, இல்லை ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னா கூட பண்ணுறப்ப காதில் வந்து மேக்ஸிமம் விழுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அடுத்து இந்த இயர்ஃபோனில் Bluetooth 5 கொடுத்துருக்காங்க. எல்லா ஃபோன்லையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி Bluetooth ஆன் பண்ணி ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். Amazfit அப்படின்ற அப்ளிகேஷனோட யூஸ் பண்ணி சிங்க் பண்ணோம் அப்படின்னா சில விஷயங்களை வந்து நம்மளால கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். லைக் வந்து இதில் வந்து கெஸ்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. டபுள் டேப் பண்ணோம்னா கால் அட்டன் பண்ணுறது, சாங்கை ப்ளே பாஸ் பண்ணுறதுலாம் பண்ணலாம். அதெல்லாம் வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது ரியல்மியில் ஆல்ரெடி இருந்துச்சு, இங்கே Amazfitலையும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அது கூடவே இந்த இயர்ஃபோனில் ஒன்னொன்னுலையும் எவ்வளோ சார்ஜ் இருக்குது, இந்த கேஸில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துக்க முடியும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அப்படி கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறப்ப இன்னொரு பெரிய அட்வான்டேஜ், ஒரு யூனிக்கான ஃபீச்சர் என்ன அப்படின்னா இதில் PPG ஹார்ட் ரேட் சென்சார் இருக்கு. இதன் மூலமாக நம்ம அதிகமாக ஒர்க் அவுட் பண்ணுறோம், கண்டினியூஸாக ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப நம்மளோட ஹார்ட் ரேட் அதிகமாச்சு அப்படின்னா உங்களோட ஹார்ட் ரேட் அதிகமாக போகுது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வாய்ஸ் கமெண்ட்ல இயர்ஃபோன்லேயே சொல்லும். அதன் மூலமா அந்த ஒர்க் அவுட் வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்க, இல்ல ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்மளால ஸ்டாப் பண்ணிக்க முடியும். ஸ்போர்ட்ஸ் பீப்புளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ்வலா எந்த TWSலயும் இந்த மாதிரி ஹார்ட் ரேட்டை மெஷர் பண்ற மாதிரி நான் பார்த்தது கிடையாது. இது மெஷரிங் கிடையாது. அதிகமா போச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு வார்னிங் மட்டும் கொடுக்கும். முக்கியமா ஒர்க் அவுட் பண்றப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு எனக்கு. அப்படி ஒர்க் அவுட் பண்றப்ப பாத்தீங்க அப்படின்னா மோஷன் பீட் மோட் அப்படின்ற ஒரு மோட் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகுது. இதனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கேட்கிற சாங்ல இருக்க அந்த பேஸ் வந்து நல்லா ஏத்தி கொடுக்குது. சோ பேஸ் ஏத்துறதுனால யூஸ்வலா நம்ம ஒர்க் அவுட் பண்றப்ப நல்ல பேஸ் இருக்க ஒரு சாங் கேட்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல எனர்ஜெட்டிக்கா இருக்கும். அதன் மூலமா நல்லா ஒர்க் அவுட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு கான்செப்டை யோசிச்சு இந்த மாதிரி ஒரு மோட கரெக்டா ஒர்க் அவுட் பண்றப்ப மட்டும் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகிற மாதிரி வச்சிருக்காங்க. சோ பேஸ் மாஸா இருக்கு அந்த மாதிரி சமயங்கள்ல. அடுத்து இந்த இயர்ஃபோனோட சார்ஜிங் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாகவே எல்லா TWSலயும் சரி, ரியல்மியா இருக்கட்டும், ரெட்மியா இருக்கட்டும், ஆப்பிளா இருக்கட்டும், எல்லாமே 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் வரும். ஆனா இங்க 8 மணி நேரம் இயர்ஃபோனுக்கு மட்டும் சார்ஜிங் கொடுக்குறாங்க. கேஸ்ல 16 மணி நேரத்துக்கான சார்ஜ் வந்து கொடுக்குறாங்க. ஓவராலா 24 மணி நேரத்துக்கான சார்ஜ் இருக்கு. சோ பேட்டரி யூசேஜ் செம்ம. ஏன்னா மிச்ச TWS கம்பேர் பண்றப்ப எந்த TWSமே நான் யூஸ் பண்ணதில்ல இந்த அளவுக்கு பேட்டரி இருந்தது கிடையாது. சோ பேட்டரி மாஸ் பண்ணிட்டாங்க. இதை சார்ஜ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லா சார்ஜ் ஆக பாத்தீங்கன்னா ஒரு 2 hours ஆகுது. ஃபுல்லா சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எவ்வளவு நேரம் யூஸ் பண்ண முடியும்ன்றத முன்னாடியே பார்த்தோம். உண்மையிலேயே அவங்க சொன்ன மாதிரியே பேட்டரி லைஃப் இருந்துச்சு. அடுத்து இதோட கால் குவாலிட்டி, 2 மைக் கொடுத்துருக்காங்க. டூயல் மைக் சப்போர்ட் இருக்கு. அண்ட் ஆல்சோ ENC சப்போர்ட்டும் இருக்கு. என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் சுத்தி இருக்க நாய்ஸ் எல்லாத்தையுமே யாராவது கச்ச கச்ச கச்சன்னு பேசிட்டே இருந்தாங்க அப்படின்னா அந்த சமயங்களில் நீங்க கால் பேசினாலும், ஒரு கூட்டத்தில் கால் பேசினாலும், ஹலோ சொல்லுங்க, கேட்கல
கேட்கல அப்படின்லாம் கத்த தேவையில்ல. ஸோ இதில் சுற்றி இருக்க நாய்ஸ் எல்லாத்தையுமே ஓரளவு கேப்சர் பண்ணிது. அதன் மூலமாக நம்மளுக்கு அந்த கால் யார் பேசினாலும் கிளியராக கேட்குது, நம்ம பேசுறதும் தெளிவாக கேட்குது. நான் கூட்டத்தில் இப்போதைக்கு ட்ரை பண்ண முடியல, அந்த அளவுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இப்போதைக்கு நிலைமை எப்படி இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ முடிஞ்சு அப்படின்னா சீக்கிரமே டெஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். இப்போதைக்கு நான் டெஸ்ட் பண்ண வர ENC நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. முக்கியமாக சாங் கேட்குறப்பலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சுற்றி ஒரு 4-5 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கப்ப நல்லா கைன்னு ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த டயத்தில் நம்ம அமைதியாக சாங் கேட்கணும் அப்படின்னா இந்த மோட ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாட்டு கேட்டாலோ கால் பேசினாலோ அதை மட்டும் லிசன் பண்ணலாம் அமைதியாக. தென் இந்த இயர்ஃபோனில் வியர் டிடெக்ஷன் இருக்குது. அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நம்ம வீடியோஸ் பார்க்குறப்போ மூவிஸ் பார்க்குறப்ப யாராவது கூப்பிட்டாங்க அப்படின்னா அதை பாஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் காதில் இருந்து இயர்ஃபோன் எடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பாஸ் ஆகிரும். திருப்பி காதில் வைக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகும். இந்த மாதிரி வியர் டிடெக்ஷன் வந்து இந்த இயர்ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இது யூஸ்வலாக 2-3 இயர்ஃபோனில் இருக்குது, இதுலேயும் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து இந்த இயர்ஃபோனோட சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா பேஸ் நல்லா இருக்கு அண்ட் மிட் நல்லா இருக்கு. ஆனால் ஹைக்கு போகிறப்ப நல்ல லவுடாக மட்டும் கேட்க மாட்டேங்குது. ஒரு டீசென்டான சவுண்ட் குவாலிட்டியாக இருக்குது. ஸோ ஒரு நல்ல குத்து சாங் கேட்குறீங்க அப்படின்னா அதுலேயும் ஒர்க் அவுட் பண்ணுறப்ப கேட்குறீங்க அப்படின்னா பேஸ்லாம் தரமாக வருது, மிட்டும் நல்லா இருக்கு. ஆனால் ஹைக்கு போகிறப்ப அந்த சவுண்ட் வந்து அந்த அளவுக்கு அதிகமாக இல்லை, லவுடாக இல்லை, ஒரு டீசென்டான சவுண்ட் குவாலிட்டியாக இருக்கு. அண்ட் கடைசியாக அந்த இயர்ஃபோனில் IP55 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளோட வேர்வையோ குட்டி தண்ணி ஏதாவது படுது, மழை பெய்யுது அப்படின்னா அந்த மாதிரி நேரங்களில் இந்த இயர்ஃபோனுக்கு எந்த பாதிப்பும் வராது. லைட்டாக என்ன நிறையவே தண்ணியை ஊற்றியே பார்த்தேன், அந்த மாதிரி நேரங்களில் எந்த இஷ்யூவும் இந்த இயர்ஃபோனுக்கு வரல. ஓவரால் இது எல்லாத்தையுமே சேர்த்து இந்த Amazfitோட PowerBuds அப்படின்ற இந்த TWS ஓட பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மினிமம் 6000 ரூபாயிலிருந்து 7000 ரூபாய்க்கு லான்ச் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இதோட பிரைஸ் அஃபிஷியலாக இப்போ எனக்கு தெரியல, ஏன்னா இன்னும் லான்ச் ஆகலை. இது எம்பார்கோல ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். இது லான்ச்சுக்கு முன்னாடி ஒரு 10-20 நாளைக்கு முன்னாடி இந்த இயர்ஃபோன் வந்துருச்சு. அதனால கரெக்டான பிரைஸ் தெரியல. கரெக்டான பிரைஸ் இங்கே போடுறேன், அதுக்கு ஒர்த்தா இல்லையா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்க. ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி, கொஞ்சம் டிஃப்ரெண்டான சில ஃபீச்சர்ஸ் அண்ட் ஆல்சோ ஒரு செம்ம பேட்டரி, இது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு 5000 ரூபாய் to 6000 ரூபாய் வந்துச்சு அப்படின்னா ஓகேப்பா நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு தோணும். அதையும் தாண்டி போகிறாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்கும் அப்படின்றத நீங்கள் தான்ப்பா சொல்லணும். இதில் எனக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டிசைன் பண்ணியிருக்காங்கல்ல, இப்படி பண்ணதுனால உள்ளே வைக்கிறப்ப மட்டும் எந்த இயர்ஃபோனை எதுக்குள்ளே வைக்கிறது அப்படின்னு அவசரத்தில் வைக்கிறப்ப மட்டும் அந்த அளவுக்கு பரிச்சயமாக இல்லை. ஸோ கொஞ்சம் பழகிட்டோம் அப்படின்னா ஓகே. ஆனால் கொஞ்ச நாள் வரையும் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும் எதுக்குள்ளே எதை வைக்கிறது அப்படின்ற மாதிரி. ஸோ அதை மட்டும் கரெக்டாக அக்யூரேட்டாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். அண்ட் ஆல்சோ வயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துருந்துருக்கலாம். ஏன்னா இது ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி நல்லா இருக்கு, ப்ரைஸும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒரு 4000 ரூபாய் இயர்ஃபோனுக்கே வந்து வயர்லெஸ் சார்ஜிங் கொடுக்குறப்ப 6000 ரூபாய் 7000 ரூபாய் அப்படின்னு போகிறப்ப கொடுத்துருக்கலாம் அப்படின்றது என்னோட சஜஷன். இதே மாதிரி இந்த இயர்ஃபோனில் என்ன ஃபீச்சர் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த TWS வாங்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களோட முடிவு. இதில் என்ன நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்ற சொல்லிட்டேன். வாங்குறது வாங்காது உங்களோட இஷ்டம். ஒரு TWS எதை பார்த்து வாங்கணும், எப்படி வாங்கணும், அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற எல்லாத்தையுமே ஒரு வீடியோ இதை எப்படி வாங்குறது அப்படின்றதுக்கான ஒரு பையிங் கைட் வீடியோ நம்ம போட்டிருந்தோம். இன்கேஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா இங்கே ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அதன் மூலமாக இந்த TWS மட்டும் இல்லை எல்லா பிரைஸ்லையும் ஒவ்வொரு TWS எப்படி சூஸ் பண்ணுறது, எதை பார்த்து வாங்குறது அப்படின்ற எல்லாத்தையுமே நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த வீடியோட கடைசியில் கிவ் அவே சம்பந்தமாக ஒரு சில விஷயங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் எல்லாத்துக்குமே பெரிய நன்றிகள். ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா கிவ் அவேக்கும் சேர்த்து 400+ ட்ரீஸை வந்து நம்மளோட TechBoss ஃபேமிலி வந்து நட்டுருக்காங்க. ஸோ எல்லா ஊர்லேயும் எல்லாருமே சேர்ந்து வந்து நட்டுருக்கோம். இந்த 400 அப்படின்றது சீக்கிரமே 4000 ஆகணும், 4 லட்சம் ஆகணும் அப்படின்றதான் என்னோட ஒரு பெரிய ஆசை. ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய நன்றிகள். அடுத்து ஒவ்வொரு கிவ் அவேக்கும் தனித்தனி மரத்தை வந்து நடணும். லைக் இதுக்கு முன்னாடி ஒரு கிவ் அவேக்கு நட்ட வீடியோ எடுத்து திருப்பி போஸ்ட் பண்ணி என்னை வந்து என்ட்ரியில் எடுத்துக்கோங்க அப்படின்னா அது என்ட்ரி ஆகாது. ஒவ்வொரு கிவ் அவேக்கும் தனித்தனியாக மரம் நடணும். அதில் ரேண்டமாக தான் சூஸ் பண்ணுவோம். ஸோ வின் பண்ணுறவங்களுக்கு இயர்ஃபோன் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் போகும், வின் பண்ணாதவங்களுக்கு மரம் கிடைக்கும். ஸோ இன்னைக்கு நிலைமைக்கு மரத்தோட நிலைமை எப்படி இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். எல்லாருமே வெட்டிக்கிட்டு இருக்காங்க, நம்மளாவது நடலாம் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன். அண்ட் அடுத்து நம்ம சேனல், அதாவது நம்ம TechBoss ஃபேமிலியை பொறுத்தவரை கிவ் அவே எப்படி நடக்குன்றது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். மிச்ச சேனல் மாதிரி லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது எதுவுமே எனக்காக நான் பண்ண சொன்னது கிடையாது. ஜஸ்ட் ஒரு மரக்கன்று வாங்க, அதை உங்களுக்கு பக்கத்தில் நடுங்க, நட்டு வீடியோ எடுத்து அதை எனக்கு டேக் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். அங்கேயுமே ஃபாலோ பண்ண சொல்ல மாட்டேன். இது எதுக்கு ப்ரோ சொல்கிறீங்க, அதான் எங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் நிறைய பேர் ரொம்ப மோசமாக நெகட்டிவாக வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப எனக்கு ஹர்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறது ரேண்டமாக சூஸ் பண்ணி தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எல்லாத்துக்குமே கொடுக்குறேன் அப்படின்னு எந்த வீடியோலையும் நான் சொன்னதில்லை. ஸோ இது மூலமாக நான் சொல்லிக்கிற விரும்புறது என்ன அப்படின்னா எந்த அளவுக்கு கிவ் அவே வந்து நம்ம சேனலில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ எனக்காக பண்ணாமல் உங்களுக்காக நான் பண்ணுறனோ அதே மாதிரி தான் கொடுக்குறதும் யார் வின் பண்ணுறாங்க அவங்களுக்கு நான் எப்படி அனுப்புகிறேன்றது. ஸோ நான் கொடுக்குற எனக்கு தெரியும், வாங்குற அவங்களுக்கு தெரியும். அதை சோஷியல் மீடியாவில் போடுறதும் போடாதும் அவங்களோட இஷ்டம். எனக்கு போடுறதுக்கு விருப்பம் கிடையாது. லைக் ஒரு பழமொழி கூட இருக்குது, வலது கை கொடுக்குறது இடது கை தெரியக்கூடாதும்பாங்க. அது மாதிரி நான் யாருக்கு கொடுக்குறேன், எப்போ கொடுக்குறேன் அப்படின்றது எனக்கு தெரியும். அதை யாருக்கும் ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்ற அவசியம் எனக்கு இது நாள் வர அவசியம் கிடையாது. ஆனால் இனிமே நீங்கள் கேட்டதுக்கு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இனிமேல் ஒவ்வொரு கிவ்அவேயோட வின்னர்ஸ் யார், அவங்களோட பேர் என்ன ஊர் அப்படின்றத எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் நான் அனௌன்ஸ் பண்ண ரெடி. அதுக்காக நீங்கள் அதை நெகட்டிவாக கமெண்ட் பண்ணாங்கல்ல அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எல்லா கிவ்அவேலையுமே கலந்துக்கிட்டு ஒவ்வொரு மரம் நட தயாரா?
நீங்கள் மரத்தை நட்டுட்டு அதுக்கப்புறம் வாய் பேசுங்க. அப்படி நட்டாலுமே பார்த்தீங்கன்னா ரேண்டமாக உங்களுக்கு கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். வெறும் ப்ராடக்ட்டுக்காக மட்டும் வர்றீங்க அப்படின்னா இது அதுக்கேற்ற இடம் கிடையாது. அதுக்கேற்ற நிறைய சேனல் இருக்குது. லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு இங்கிலீஷ், ஹிந்தி அப்படின்னு நிறைய சேனல் இருக்குது. அங்கே போய் பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் எதுக்காக கிவ் அவே பண்ணுறோம் அப்படின்றது நம்ம சேனல் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறோம். நம்மளோட டெக்பாஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். ஸோ அதனால ப்ராடக்ட்காக வரீங்க அப்படின்னா நன்றி நண்பா, நீங்கள் வேறு சேனலில் பார்த்துட்டு போங்க. ஸோ நெகட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே இதான் நான் சொல்லிக்கிற விரும்புறது. ஸோ ஃபைனலாக நான் சொல்லிக்கிற விரும்புறது, இந்த கிவ் அவேலும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே கலந்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சீக்கிரமே 400 அப்படின்றது 4000, 4 லட்சம் அது நடக்கணும். அதுக்காக தான் சொல்கிறேன். அண்ட் இந்த வீடியோ முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா இந்த கிவ் அவேல நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கலந்துக்கிட்டோம். மேபி அவர் வின் பண்ணுறாரோ இல்லையோ ஒரு மரம் தரலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். இதே மாதிரி ஒரு செம்மையான ப்ராடக்ட்டோட அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். நன்றி.